காலையில் தூங்கி எந்திரிச்சு துணியெல்லாம் ஊற வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கெட்டில் வந்து ஊற வச்சுட்டு இருந்தேங்க. ஊற வச்சதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அது துணிக்குள்ள இருந்து ஏதோ தத்தக்கா புதக்கான்னு நல்லா நெளிஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. நான் அப்படியே பார்த்து பயந்துட்டு 4 அடி பின்னாடி தள்ளி வந்துட்டேங்க. அதுக்குள்ளேருந்து தப்பிச்சு வெளியில் ஓடுறேன்னு சொல்லிட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா பக்கத்தால் இருக்கிற தண்ணி பக்கெட்டுக்குள்ளேயே வந்து விழுந்துருச்சுங்க. இதுதான் வந்து அரணன்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் இதை வந்து பார்த்துருப்பீங்க. துணி பக்கெட்லேருந்து வெளியில் தாவி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தப்பி தவறி வந்து தண்ணி பக்கெட்டுக்குள்ளே விழுந்துருச்சுங்க. அது எவ்வளோ நேரம் வந்து வெளியில் போகலான்னு சொல்லி பார்த்துட்டு இருந்துச்சு. வெளியில் போக முடியல. அதுக்கப்புறம் நம்ம வாத்து பையன் வந்து உள்ளே வந்து எட்டி பார்க்குறது, மறுபடியும் பின்னாடி சுற்றி சுற்றி வர்றது. உள்ளே எட்டி பார்த்துட்டு அது எந்த இடத்துல இருக்குதோ அதே இடத்துல வந்து எட்டி எட்டி பார்க்குறது. அது எதுவும் உள்ளே இருந்தால் வெளியில் வந்து அப்படியே பிடிச்சி சாப்பிட்றலாம் அப்படின்னு அவன் நினச்சிட்டு இருந்திருப்பான் போல இருக்குது. அவனோட புத்திசாலித்தனத்தில் அந்த மாதிரி வந்து யோசிச்சுக்கிட்டு அவன் அரணை வந்து பிடிச்சி சாப்பிட்றணும் அப்படின்னு சொல்லி உள்ளே வாயெல்லாம் வச்சு எட்டி எட்டி பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் வந்து அந்த அரணை வந்து வாத்தால் பிடிக்கவே முடியல. அரணை வந்து பார்த்திங்கன்னா உள்ளே நெளிஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. எட்டி எட்டி பார்த்துச்சு. ஆனால் வெளியில் வந்து தப்பிச்சு போகவே முடியல. ஏன்னா தண்ணி வந்து பார்த்திங்கன்னா அரை பக்கெட்டு தான் இருந்துச்சு. ஃபுல் பக்கெட்டாக இருந்தால் வெளியில் வந்திருக்குமோ என்னமோ. அரை பக்கெட்டுகள் நெளிஞ்சிக்கிட்டே உள்ளே இருந்துச்சு. எவ்வளோ தூரம் வந்து நம்ம வாத்து பசங்க வந்து உள்ளே எட்டி எட்டி பார்த்தா ஆனால் கடைசி வரைக்கும் வந்து அதை பிடிக்கவே முடியலைங்க. அப்புறம் நான் தான் ஒரு கம்பி எடுத்துகிட்டு வந்து அந்த அரணை வந்து தூக்கி போட்டு இல்லை சரி தப்பிச்சு போ இனிமேல் வராதுன்னு சொல்லி விட்டுட்டேங்க. வீடியோ பிடிச்சி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பாய்ங்க.